நண்பா, தெரியுமா? நமது சூரிய குடும்பம் பால்வழி மண்டலம் எனும் ஒரு பெரிய சுழற்சியில் சுற்றுகிறது. நினைவிருக்கட்டும், ஒவ்வொரு 225 கம்சீடது மில்லியன் வருடங்களுக்கு ஒரு முறைதான் சூரியன் ஒரு முழு சுழற்சியை முடிக்கிறது. இது ஒரு காஸ்மிக் வருடம் என்று அழைக்கப்படுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? சங்ககால பாண்டிய மன்னர்கள் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டது. உங்களுக்குத் தெரியுமா? கடலில் அவர்கள் செலுத்திய ஆதிக்கம் மிகப் பெரியது. அவர்களின் கொடியில் மீன் சின்னம் இருந்தது. அடேங்கப்பா, என்ன ஒரு வரலாறு! பூமியின் வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து நம்மை காக்கிறது. அது மட்டும் இல்லன்னா, நமக்கு தோல் புற்றுநோய் வரும் ஆபத்து அதிகம். நம்மளை காப்பாத்துற ஓசோனுக்கு ஒரு சல்யூட் போடலாமா? நண்பா, சீரிஸ்பியர் என்ற மரபணு எடிட்டிங் தொழில்நுட்பம் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? இதன் மூலம் விஞ்ஞானிகள் நோய்களை குணப்படுத்த மரபணுக்களை மாற்றியமைக்க முடியும். எதிர்காலத்தில் இது மருத்துவத்துறையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கண்டுபிடிப்பு தெரியுமா? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் சூரிய ஒளியை உணவாக மாற்றுகிறது. காற்றிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை பயன்படுத்தி ஆக்சிஜனை வெளியிடுகிறது. ஆக்சிஜன் இல்லன்னா நாம இல்ல. தாவரங்களுக்கு நன்றி சொல்லுவோம்.